4 ஜனவரி 2025 போக்குவரத்து துறை அதிரடி 3 புதிய அறிவிப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சற்றுமுனை வெளியானும் முக்கிய அறிவிப்பு. இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் போக்குவரத்து துறை. தகவல் செய்தியை முழுமையா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மோகன் வெளியிட்ட அறிக்கையில் ஜனவரி 3 அதாவது வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று 4 சனிக்கிழமை 5 ஞாயிறு வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இடங்களுக்கும் மற்றும் இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என்பதால் கூடுதல் பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று 245 பேருந்துகளும் நாளை 240 பேருந்துகளும் இயக்கப்படும். சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்றும் நாளையும் மொத்தம் 51 பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து இன்றும் நாளையும் மொத்தம் 20 பேருந்துகளும் இயக்கப்படும். மேலும் அரசு பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு செய்து மீதம் 13 பயணிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களில் 3 பேருக்கு தலா ரூபாய் 10,000 வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் வலைதளமான டிடிஎன்எஸ்டி, சிஐஎன்டிஎஸ்டி செயலி ஆகியவை மூலம் பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் முறை செயல்பட்டு வருகிறது. இதனை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு மாதத்திலும் 3 பயணிகள் கணினி மூலம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலா ரூபாய் 10,000 வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் கடந்த டிசம்பர் மாதத்திற்கான 13 வெற்றியாளர்களை குலுக்கல் முறையில் மாநகர் போக்குவரத்துக் கழகம் ஆல்பி ஜான் வர்கீஸ் நேற்று தேர்வு செய்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட 13 பயணிகளுக்கு பரிசுகள் விரைவில் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மோகன் வெளியிட்ட அறிக்கையில் ஜனவரி 3, 4, 5 ஆகிய தேதிகளில் வார விடுமுறை நாட்கள் என்பதால் சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என்பதால் கூடுதல் பேர்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் டிஎன்எஸ்டிசி பேருந்துகளின் விதிமுறைகள். பயணிகளுக்கான பொது விதிமுறைகள். டிக்கெட் வாங்குதல். ஒவ்வொரு பயணியும் தங்களது பயணத்திற்கான சரியான டிக்கெட்டை வாங்க வேண்டும். பயணம் முடியும் வரை டிக்கெட்டை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். அதிகாரிகள் கேட்கும்போது டிக்கெட்டை காண்பிக்க வேண்டும். இருக்கை ஒதுக்கீடு. முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளில் அந்த பயணியின் டிக்கெட்டில் குறிப்பிட்ட இருப்பிடமே பயன்படுத்தப்பட வேண்டும். முதியோர், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக குறிப்பிட்ட இருக்கைகள் ஒதுக்கப்படுத்தப்பட்டிருக்கும். சுமை லக்கேஜ். பயணிகளுக்கு ஒரு வரையறைக்குள் தனிப்பட்ட பொருட்களை இலவசமாக கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுகிறது. அதிக சுமைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். ஆபத்தான அல்லது எரிகின்ற பொருட்கள் கொண்டுவரக்கூடாது. நடத்தை. பயணிகள் பணியாளர்களுடன் மற்றும் மற்ற பயணிகளுடன் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். புகைத்தல், மதுபானம் குடித்தல் அல்லது இடையூறு விளைவிக்கக் கூடாது. நேரத்தை பின்பற்றுதல். பயணிகள் தங்களின் பேருந்து நிறுத்தங்களில் நேரத்துக்கு முன்னதாகவே வர வேண்டும். தடை செய்யப்பட்ட செயல்கள். பேருந்து சொத்துக்களை சேதப்படுத்துவது சட்டத்தால் தண்டிக்கப்படும் குற்றமாகும். பெரிய சத்தத்தில் பாடல்கள் அல்லது ஒலி சாதனங்களை பயன்படுத்துதல் தடை. ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு. தொற்றுநோய் கொண்ட பயணிகளை பொதுப் பயணங்களின் ஆரோக்கிய பாதுகாப்பிற்காக அனுமதிக்க மறுக்கப்படலாம். அவசர நிலையின் போது ஓட்டுநர் மற்றும் கண்டக்டரின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும். ஓட்டுநர்கள் மற்றும் கண்டக்டர்களுக்கான விதிமுறைகள். தொழில்முறை நடத்தை. ஓட்டுநரும் கண்டக்டரும் பயணிகளுடன் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். பயணிகளுக்கு தேவையான தகவல்களை வழங்க வேண்டும். பாதுகாப்பு. பேருந்தை பாதுகாப்பாக ஓட்டுவதற்கும் பயணிகளை பாதுகாப்பாக பயணிக்கச் செய்வதற்கும் அவர்கள் பொறுப்பானவராக இருக்க வேண்டும். வணக்கம் நண்பர்களே.
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் முக்கியமான விதிமுறைகளைப் பற்றி அறிந்து கொள்ள தயாராக உள்ளீர்களா? இன்றைய வீடியோவில் டிஎன்எஸ்டிசி ஓட்டுநர் மற்றும் கண்டக்டர்களுக்கு தேவையான முதலுதவி சான்றிதழ் விதிமுறைகள் பற்றி விளக்கப் போகிறோம். முதலுதவி சான்றிதழ் என்பது டிஎன்எஸ்டிசிஏ ஓட்டுநரும் கண்டக்டரும் கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டிய முக்கிய ஆவணமாகும். இது பயணிகளின் பாதுகாப்பிற்கான ஒரு அவசியமான பொறுப்பாகும். இந்த சான்றிதழை நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிலிருந்து பெற வேண்டும். உதாரணமாக, செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் அசோசியேஷன் போன்ற அமைப்புகள் முதலுதவி பயிற்சியில் சிறந்தவை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு டிஎன்எஸ்டிசி பேருந்திலும் முதலுதவி பெட்டி இருக்க வேண்டும். இதில் சாலை விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவுதல், சிபிஆர் செய்வது போன்ற அவசரகால நுட்பங்கள் அடங்கும் பணியில் இருக்கும்போது முதலுதவி சான்றிதழை உடன் வைத்திருக்க வேண்டும். போக்குவரத்து அதிகாரிகள் எந்த நேரத்திலும் சான்றிதழைச் சோதிக்கலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் டிஎன்எஸ்டிசி 2877 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த பணியிடங்களில் ஓட்டுநர் நடத்துனர் டிசிசி மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் அடங்குவர். காலி பணியிட விவரங்கள். மொத்த காலி பணியிடங்கள் 2877 ஓட்டுநர் நடத்துனர் டிசிசி, 2340 தொழில்நுட்ப பணியாளர்கள், 422 ஒதுக்கீடு. எஸ்டி பிரிவுகள். டிசிசி 307 தொழில்நுட்ப பணியாளர்கள், 422 மொத்தம், 769 மற்ற பிரிவுகள். 2088 விண்ணப்பிக்கும் முறை. விண்ணப்பத் தொடக்க தேதி. விரைவில் அறிவிக்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை. ஆன்லைன் அதிகாரப்பூர்வ இணையதளம் www.vttndndc.in. தகுதிகள். கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு முதல் ஏதேனும் பட்டம். வயது வரம்பு சாதாரண பிரிவு 18 முதல் 30 வயது. பிற்படுத்தப்பட்டோர் பிசி, மிகப் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி, மாற்று பிற்படுத்தப்பட்டோர் டிஎன்சி மற்றும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் பிசிஎம். 18 முதல் 32 வயது எஸ்டி. 18 முதல் 35 வயது. சம்பள விவரங்கள். சம்பள வரம்பு 15,700 முதல் 63,000 வரை. விண்ணப்பிக்கும் முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுமையாக படித்து தகுதிகள் மற்றும் விதிமுறைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் விண்ணப்பப் படிவம் விரைவில் dnsdc.in இல் கிடைக்கும். அடிக்கடி இவ்விதிமுறைகளை பின்பற்றி பயணிகள் பாதுகாப்பில் டிஎன்எஸ்டிசி முன்னிலை வகிக்கிறது. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.